இதுவே இதே அடி வேற யாருக்கோ பட்டிருக்கு, சும்மா இருப்பாங்களா? ஈவன் கனிக்கு பட்டிருக்கு, கனிக்கு பட்டிருக்கு. கனி எடுத்துக்கோங்களேன், அவங்கதான் வீட்டின் ராஜமாதா, அவங்களுக்கு பட்டிருக்கு. இன்னத்துக்கு எஃப்ஜே தலை பக்கம், இவங்க ரம்யா கால் பக்கம், இவங்க மடியில தான் படுத்திருந்திருப்பாங்க, சுபிக்ஷா மடியில யார் மடியிலயோ படுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணிருப்பீங்கல்ல, அவ்வளவு கேர் பண்ணிருப்பீங்கல்ல. ஒருத்தவங்க அடிபட்டா ஆறுதல் சொல்றதுக்கு கூட அந்த வீட்டுல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன மாதிரி மனுஷங்கன்னு எனக்கு தெரியாது, நிஜமாவே. நம்ம இப்ப ப்ரமோ பார்த்து தான் இதை பேசுறோம். ப்ரமோலயே இவ்வளவு ஆவேசமா நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து பிரவீன் இருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பிரவீன் கேர் பண்ணிருப்பார், கண்டிப்பா கேர் பண்ணிருப்பார். பிரவீன் வந்து ஆக்சுவலா அவரு கிளம்புறதுக்கு முன்னால வந்து ஒரு தேர்ஸ்டே அந்த மாதிரி நினைக்கிறேன், தேர்ஸ்டே ஒரு ஃப்ரைடே எபிசோட் நான் பாக்குறேன். அவர் கொஞ்சம் சில அட்வைஸ் கொடுத்தாரு வந்து பார்வதிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தோல் மேல கையை போட்டு பேசினாரு. தோல் மேல கையை போட்டு, நீ வந்து நல்லா பண்ற, இந்த வீக் இருந்த மாதிரியே இரு, சேஞ்ச் ஆகாத, இந்த வீக் இருக்க மாதிரியே நீ இருந்தானா நீ கண்டிப்பா ஃபைனல் போவ அப்படிங்கறதே சொன்னாரு. கையை பார்த்துட்டு காசு நிறைய செலவு பண்ற, நீ காசை வந்து செலவு பண்ணாத, சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னார் அவரு. அப்போ அந்த மாதிரி கேர் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்வதிக்காக நின்னு இருப்பார்.